என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. பிஸ்மி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அபத்தமா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்லாம் சொல்ற ரிவ்யூ பார்த்தேன். எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்திசரன் வந்து மாடர்ன் மாரி செல்வராஜ் அப்படின்னே சொல்லலாம். இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில இல்ல டூ. இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ஹலோ. ஸோ நேற்று வந்து தீபாவளி செம்ம மாசா போச்சு. அதில் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டியூடு மூவி போனேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் இன்ஃபேக்ட் நிறைய ரிவ்யூவர்ஸ் இவங்க கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த பூமர்ஸ், பிஸ்மி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அபத்தமாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிற ரிவ்யூ பார்த்தேன். எனக்கும் சரி அப்படி என்னடா அபத்தமாக இருக்குது, இந்த மூவி போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போய் அந்த மூவி பார்த்தேன். உண்மையிலே அது சூப்பராக இருக்குங்க. இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்திசரன் வந்து மாடர்ன் மாரி செல்வராஜ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஜாதியை மையமாக வச்சு, ஹானர் கில்லிங்கை மையமாக வச்சு நிறைய டைரக்டர்ஸ் படம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மாரி செல்வராஜ், ரஞ்சித், அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கௌரவம்னு ஒரு படம், ராதாமோகன் வந்து இதே இந்த ஹானர் கில்லிங்கை வச்சு பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக, ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மோட் ஆஃப் நரேஷனுக்குள்ளேயே தான் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்திசரன் வந்து அந்த ஜென்சி கிட்ஸோட பல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு இன்றைக்கி எப்படி இந்த சொசைட்டி எவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அழகாக பிக்சரைஸ் பண்ணி அந்த ஹானர் கில்லிங்கிற விஷயத்த அழகாக கொஞ்சம் காமிக்கல் சென்ஸோட எமோஷ்னலாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் நரேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸோட ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கீர்த்திசரன் வந்து நான் வந்து மாடர்ன் டே மாரி செல்வராஜ்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கீர்த்திசரன் உண்மையை சூப்பராக பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஹானர் கில்லிங் அதை கொஞ்சம் வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணி அடி தடி அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறது ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அதை ரொம்ப ஜோவியலாகவும் எமோஷ்னலாகவும் மிக்ஸ் பண்ணி எந்த அடிதடி வெட்டு குத்து எனக்கு ஜாதி ரீதியாக பயங்கர கலவரம் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாகவே நரேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பழைய படங்கள் சில இதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஒன்று வந்து அந்த 7 நாட்கள், அதுக்கப்புறம் வேதம் புதிது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். பட் அதையே இன்னும் அழகாக இந்த ஜென்ஜி ஸ்டைலில் சூப்பராக இந்த டைரக்டர் கீர்த்திசரன் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அஃப்கோர்ஸ் எல்லா கேரக்டர்ஸுமே, சரத்குமார் எல்லாருமே இந்த படத்தில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப அழகாக ரொம்ப பர்ஃபெக்ட்லி ஃபிட்டிங்காகவே பண்ணியிருந்தாங்க. சில பல குறைகள் இருக்குது, சின்ன சின்ன குறைகளே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆன் தி ஹோல் அஸ் அ ப்ராடக்டாக பார்த்திங்கன்னா இந்த டியூட் அப்படிங்கிறது ஒரு ஜென்சி ஸ்டைலில் சொல்லப்பட்ட ஒரு ஹானர் கில்லிங்கை மையமாக வச்ச ஒரு கதை அப்படின்றதான் என்னோட கருத்து. அண்ட் இதையே வந்து நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக கொண்டு வந்து இங்கே பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் சோஷியாலஜி, திஸ் இஸ் இந்தியன் சொசைட்டி. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியாலஜி ஆப்ஷனல் படிக்கிறவங்களுக்காம், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 வந்து இந்தியன் சொசைட்டி கான்டெம்பரரி சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமே இந்த படத்தோட நரேஷன்லேருந்து நிறைய விஷயங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் வெர்சஸ் கிளாஸ். எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டே ஜென்சி ஜென்ரேஷனில் வந்து இந்த காஸ்ட் வெர்சஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரடிக்ஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் அந்த பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டரும் அப்புறம் மமிதா பைஜு அந்த கேரக்டர் வச்சு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இதில் சரத்குமார் கேரக்டர் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கன்சர்வேட்டிவாக காட்டியிருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த ஹீரோயின் லைக் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு அவங்க வந்து இந்த மாடர்ன் டே ஜென்ஜி பீப்புளாக காட்டி அவங்க எப்படி இந்த காஸ்ட் அண்ட் கிளாஸ் கான்ட்ரடிக்ஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு அழகாகவே நரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இந்த லவ், கின்ஷிப், ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ட்ரெடிஷ்னலாக கன்சர்வேட்டிவாக எக்ஸ்பெக்டட் ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த ட்ரெடிஷ்னலாக கன்சர்வேட்டிவாக எக்ஸ்பெக்டட் ரோல் அப்படிங்கிறத மீறி இன்றைக்கி இருக்கிற ஜென்ஜி ஸ்டைலில் அவங்க எப்படி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றாங்க, எப்படி அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி சோஷியாலஜியில் பார்த்திங்கன்னா
எவரி இயர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ கான்டெம்பரரியில் இந்த சோஷன் ரிலேஷன்ஷிப்ஸு, ஃபேமிலி அண்ட் கின்ஷிப் டைப்ஸ் எப்படி இவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு, வாட் ஆர் த எமர்ஜிங் இஷ்யூஸ், இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்குற ஒரு கொஸ்டின். சரிங்களா? அண்டு GS 1லையுமே இந்தியன் சொசைட்டியில் இப்போது இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ் கொஸ்டின் ரொம்ப கான்டெம்பரரியாக கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து வெறும் தியரியாக வந்து வெறும் புக்கில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படிக்கிறதுங்கிறது எப்போவுமே ரிட்டென்ஷன் கொடுக்காது. பட் இந்த மாதிரியான விஷயங்களை அழகாக புரிஞ்சு அதை ஒரு நரேட்டிவாக நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கும் போது நமக்கு பாயிண்ட் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் வந்து கேஸ்ட் அண்ட் கிளாஸ் டைனமிக்ஸ் இதை எப்படி வந்து இப்போ இருக்கிற ஜென்சி பீப்புள் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. தென் வந்து இந்த ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப்ஸ், ஸ்கின்ஷிப்ஸ் அப்படிங்கிற டைமென்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹவு அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அந்த எமோஷனல் இஷ்யூஸ் வந்து எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசும்போது கல்ச்சுரல் லேக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. WF ஆக்பர்னோட கல்ச்சுரல் லேக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கல்ச்சுரல் லேக் என்னென்னா மெட்டீரியல் கல்ச்சர் வெர்சஸ் நான் மெட்டீரியல் கல்ச்சர். அதாவது மெட்டீரியல் கல்ச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும், ஆனால் நான் மெட்டீரியல் கல்ச்சர் இன்னும் பேக்வேர்டில் நிற்கும். அப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு லேக் இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த கான்செப்ட். அது வந்து இந்த படத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹீரோயின் கேரக்டர்ஸ், அதாவது பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்சி ஸ்டைலில் யோசிக்கிறாங்க. அண்ட் அவங்க ஈவெண்ட் நடத்துகிற அந்த கம்பெனி, அதாவது சர்ப்ரைஸ் ஈவெண்ட் கம்பெனின்னு ஒன்று நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி ஸ்டைல். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கின்ஷிப், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, அதை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னலாக அதில் என்ன எக்ஸ்பெக்டட் ரோல்ஸ் இருக்குது, இப்போ மாடர்ன் எவல்யூஷனில் எப்படி வந்து அந்த சொசைட்டி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி அதை எப்படி டியூன் ஆகி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா a kind of cultural lag. ட்ரெடிஷ்னலாக கன்சர்வேட்டிவாக இப்போ இந்த இடத்துல சரத்குமார் கேரக்டரை காட்டியிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிவ் திங். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜுவோ இவங்க வந்து இப்போது கான்டெம்பரரி. அண்ட் இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள லேக், இதுதான் கல்ச்சுரல் லேக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்தியன் சொசைட்டி சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசும்போதும் GS 1க்கும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சோஷியாலஜி ஆப்ஷன்லையும் இந்த கான்செப்டை நம்ம அழகாக கொண்டு வரலாம். அண்ட் எஸ்ஏலையுமே நிறைய கேட்பாங்க, சொசைட்டி, கல்ச்சர் இதெல்லாம் ரிலேட் பண்ணி எஸ்ஏலையும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்ஏல கேட்டாலுமே இந்த மாதிரியான ஃபில்ம், ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஃபில்மெல்லாம் வச்சு நம்ம ஒரு நரேட்டிவாக இன்ட்ரொடக்ஷனே கொடுக்கலாம். நீங்கள் ஈவன் இந்த ஃபில்ம் நேம் போட்டே கூட இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம். எஸ்ஏல சொசைட்டி, கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கணும். ஸோ இது வந்து வெறும் ஃபில்மு, இது வந்து ஒரு குப்பை படம், இது ஒரு கேவலமான கதை, இப்படிலாம் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பழைய ஜென்ரேஷன் ஆட்கள். அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி ஸ்டைல் கான்டெம்பரரி எரா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சொல்ல ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து தப்பாக ரைட்டான ஆர்கியூமெண்ட்டில் நோ யூஸ். திஸ் இஸ் ஹவ், இப்படி தான் வந்து இந்த சொசைட்டி இவால்வ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அண்ட் அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நம்ம டால்கட் பர்சன்ஸ் திங்கராக பார்த்திங்கன்னா எவல்யூஷனரி யூனிவர்ஸ்னு சொல்லியிருப்பார். இது இப்படி தான் போகுது, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ பழைய ஜென்ரேஷன் ஆட்கள், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், இனிமேல் வர ஜென்ரேஷன் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சொசைட்டி அப்படியே இவால்வ் ஆகிடும். ஸோ இந்த படம் அஸ் அ ஹோலாக நான் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னராகவும் பார்த்தேன். அதே சமயத்தில் ஒரு சோஷியலாஜிக்கல் இன்புட்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அழகாக சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த படத்தோட டைரக்டர் வந்து கீர்த்தீஸ்வரன் சோஷியாலஜி படிச்சிருப்பாரா, WF ஆக்பர்ன் கல்ச்சுரல் லேக் தியரி படிச்சிருப்பாரான்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த சொல்லப்பட்ட கதை அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்ஸ்குள்ளெல்லாம் அழகாகவே ஃபிட் ஆகுது. ஸோ நம்ம சோஷியாலஜியும் சரி, சோஷியல் இஷ்யூஸும் சரி, வெறும் நீங்கள் புக்கை வச்சு பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 படிக்கிறத விட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த சொசைட்டியில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம் ஹாலில் போனால் எந்த ஸ்டக்குமே இருக்காது, மென்டலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்கும் இருக்காது, பாயிண்ட்ஸ் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்தில் 2 விஷயங்கள் மெயினாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹவு திஸ் கேஸ்ட் அண்ட் கிளாஸ் டைனமிக்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கல்ச்சுரல் லேக், அந்த ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிவ் நான் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் அண்ட் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் உள்ள
லேக் என்ன அப்படிங்கிறத அழகாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ தரோலி என்ஜாய்டு திஸ் ஃபில்ம். சரிங்களா? அண்ட் டெஸ்பைட் சில கிரிட்டிக்ஸ் சில ரிவ்யூஸ் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஜென்ஸி ஜென்ரேஷன் ஆளாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் லவ் இட். நான் ஏதோ இந்த படத்துக்கு மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து பேசிக்கலியாக சோஷியாலஜி ஃபேக்கல்ட்டி. சரிங்களா? சோஷியாலஜி ஃபேக்கல்ட்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நடத்துகிறேன். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து இதனோட பார்வை அப்படிங்கிறது அந்த பர்ஸ்பெக்டிவ் நான் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறதுங்கிறது வேறு. நீங்கள் ஒரு காமன் மேனாக பார்க்குறதுங்கிறதே மேபி வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் அதையுமே நம்ம சொல்லுவோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் சோஷியாலஜிலையும் காமன் சென்ஸ் டைமென்ஷன்றது வேறு, பட் சோஷியலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ங்கிறது வேறு. ஸோ இப்போது இதெல்லாம் வந்து அபத்தம் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் காமன் சென்ஸாக யோசிக்கிற ஆட்கள். காமன் சென்ஸ் ஆஃபன் பிகம்ஸ் நான் சென்ஸ். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பராக அனலிட்டிக்கலாக ஒரு சோஷியலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் காட் சம் மீனிங் இன் டு இட். அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் எதுவும் தப்பு கிடையாது. அப்படி தான் இந்த சொசைட்டி இவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து அந்த ஷிஃப்டிங் ஆஃப் சோஷியல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ தரோலி என்ஜாய்டு திஸ் ஃபில்ம். இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் யாரும் பாதர் பண்ணவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ரைட்? இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பாயிண்ட்ஸாக எப்படி வந்து எக்ஸாமில் நம்ம ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராக கொண்டு வரலாங்கிறத நான் ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கிளாகவே நம்ம iasgoogle.comல போட்டிருக்கேன். நீங்கள் போய் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த லிங்க்கை நான் பின் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் ஜென்ரேஷன் எப்படி பாயிண்ட் ரிட்டன்ஷன் கொண்டு வரணுங்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ரைட்? தேங்க்யூ. மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன்